ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எங்கே கிளம்பி உட்காந்துருக்கேன், என்ன பார்க்குறேன்னு பார்க்குறீங்களா? இன்றைக்கி தஞ்சை பெரிய கோயிலோட தேர் திருவிழாங்க. அதுக்காக ஆட்டோக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். செம்ம கூட்டம் இருக்கும். ஏன்னா நானே பாருங்கள் வெயில் வந்து தான் போயிட்டுருக்கேன். போயிட்டேன், ஆனால் செம்ம ரஷ்ஷு. ஒரு விஷயம் சொல்லணும், தஞ்சாவூர்லேயே இருக்கிறது தான் பேர். இது வரைக்கும் ஒரு வாட்டி கூட தேரை பார்க்கல. அது வந்து எப்படின்னா, எங்கேருந்து வேணாலும் அந்த விசேஷத்துக்கு வந்துடுவாங்க. பக்கத்தில் தானே இருக்குது அப்படின்ற அலட்சியம் இருக்கும் இல்லையா? ஒரு வேளை அந்த அலட்சியமா இல்லை எப்போ வேணாலும் பார்த்துக்கலான்ற இதுவான்னு தெரியல. ஆனால் இது வரைக்கும் பார்க்கல. ஆனால் இன்றைக்கி பார்க்கணும்னு சொல்லிட்டு போயிட்டேன். பாருங்கள், எங்கே பாரு இந்த இடத்துல கோயில் தாங்க. செம்ம கோயில், நிறைய ரஷ்ஷு, நிறைய டிராஃபிக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக தான் அப்படி மூவ் ஆக வேண்டியதாக இருந்தது. ஆனால் பரவாயில்ல, சரியான தரிசனம்னு சொல்லுவோம் இல்லையா? அப்படி தான். இப்போ கொஞ்சம் தூரத்துக்கு நான் வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்றேன். இதுக்கப்புறம் வந்து நீங்கள் தஞ்சாவூர்காரங்களாம் இல்லாமல் இருந்து இதை தேர் திருவிழா பார்க்காம இருக்கீங்கன்னா, நீங்கள் வந்து அப்படியே ட்ராவல் ஆகுங்க. நான் எதையும் கட் பண்ணாமல் அந்த கிளிப்பை போடுறேன். பேர் வருமா? அதுக்காக எல்லாம் கலையிறாங்க. ஆமா, தேர் இந்த பக்கம் தான் வரும். அதான் கேட்டேன், இங்க வந்து மாட்டிக்கிட்டு செம்ம கூட்டம். ஒதுக்கீடு பத்து அப்படியா தெரியல. இப்பதான் பார்க்கலாம். கோவில் போட்டு சிவன் சிவலிங்கம் போறேன். பெரிய சிவன் தான். சிவன் தான். வெங்காயத்தில் என்ன பிரச்சனை இல்லைன்னா தூக்கி எடுக்கலாம். இப்ப பெரிய கோயில் அங்க பாரா. தேர் தெரியுது. தேர் வருது. தேர் வந்துருச்சு. ஆமா, சாமி அலங்காரம்லாம் அப்படி இருந்ததுங்க. நம்ம வந்து வாட்டி பார்க்குறதுனால எந்த தெருவில் போகணும், எப்படி போகணும்னு தெரியல. கூட்டத்தோடு அப்படியே போயிட்டோம். செம்ம தரிசனங்க. சிவான்னு பூலேயே அலங்காரம் பண்ணியிருந்தாங்க. நம்ம பக்கத்தில் அந்த பாலி போட்டு வந்தது பாருங்கள், முளைப்பாரி. அதில் வந்து உத்திராட்சங்கொட்டையிலேயே வந்து சிவலிங்கம், பாலிலேயே முளைப்பாரிலேயே சிவலிங்கம் அப்படின்னு சொல்லி செஞ்சு வச்சுருந்தது. அவ்வளோ அழகாக இருந்ததுங்க. அழகா பாரியில போட்டிருக்காங்க. அது ருத்ராட்சங்கொட்டை. இந்த பாரி ரொம்ப பிடிச்சிருக்கு. அது நான் வந்து ஒன்ன மாதிரி நினைச்சுவேன். போயிட்டு வான்னு தனியாக இருக்கும்.
நீர் எங்க போகுது சரிவை நோக்கி போதும் மெதுவா போனா போதும் சரிவா தான் போதும் மெதுவா போயிட்டு வாங்க சாரதிகள் கொடுக்க வராதிங்க திரும்ப போகுது இந்த காவல்துறை கவனமா பாத்துங்க தேர் திரும்ப போகுது காவல்துறை யாரையும் விடாதீங்க தேர் திரும்ப நேரத்தில் மக்கள் முடியாதாங்க பாருங்க பின்னாடி பாருங்க கயிறு என்ன செய்ய தெரியல பாதுகாப்பு கயிறே காணுமே வலது பக்கம் தேர் திரும்ப நேரத்தில் பாதுகாப்பு கயிறு எங்க காணப்பட்டு எல்லாரும் உள்ள வந்துட்டாங்க பொருள் இருங்க டோப்பூரி காட்டுங்க வலது பக்கம் இருக்கிற ரோப்ப காணும் மக்கள் வந்து இப்ப சக்கரத்துக்கு பக்கத்துல அங்கெல்லாம் வந்து நின்றுட்டு இருக்காங்க தயவு செய்து அங்க அரை மணி நேரத்துக்கு மேல நிக்க போகுது அவசரம் அரை மணி நேரம் நிக்கும் படம் பிடிக்கிறவங்க நேரம் போயிட்டே இருங்க படம் பிடிக்கிறவங்க நேரம் போங்க தேர் திரும்பி அரை மணி நேரம் நிக்கும் நேரம் போங்க இந்த டிரான்ஸ்பார்மர் இருக்கிறவங்க கொஞ்சம் தள்ளி போங்க காவல்துறை உங்களுக்கு தள்ளி போய் சொல்லுங்க அவங்க முட்டுக்கட்டை போட்டு நமக்கு திருப்பூர் வரைக்கும் கொஞ்சம் அமைதியா அப்படியே நடந்து அங்கேருந்து பெரிய கோயிலுக்கு போயிடலான்னு சொல்லி அப்படியே நடக்க ஆரம்பிச்சிட்டோங்க. போயிட்டு இருந்தோம். அங்கேயும் வந்து இங்கே முடிச்சுட்டு அங்கே தரிசனத்துக்கு வந்தவங்களும் இருக்காங்க. எப்படியும் 12:30 மணிக்கு நட சாத்திடுவாங்க. நாங்கள் வந்து என்னென்னா போயிடுவோம், கோயிலுக்கு போயிட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு கூட வரலான்னு சொல்லி போனோம். அங்கேயும் ரஷ்ஷாக இருந்தது. ரஷ்னா இந்த அளவு ரஷ் அங்கே கிடையாது, ஓரளவுக்கு தான் மீடியமாக இருந்தது. வந்து எல்லாருமே ஃபோட்டோ எடுத்துக்க வெளியூர்லேருந்து வருவாங்களே, அவங்க எப்பயும் இருக்காப்போல நார்மலாக இருந்தாங்க. ஆனால் எப்பயுமே விசேஷ நாளில் கூட்டம் எப்படி பெரிய கோயிலில் இருக்கும், அந்த கூட்டம் ஃபுல்லாக தேர் பார்க்க, தேர் அங்கே இருக்குது, அங்கே பார்த்துட்டு அப்படியே கிளம்பிடுறாங்க. இங்கே கொஞ்சம் பேர் தான் வந்துக்கிட்டு இருந்தாங்க. இப்போ நாங்கள் வந்து கொஞ்சம் டைம் இருந்ததுனாலே பெரிய கோயிலுக்கு போயிட்டு உள்ளே போய் நாங்களும் கொஞ்சம் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு அப்புறம் கொஞ்சம் நேரம் அப்படியே உட்காந்துட்டோங்க. உள்ளே வந்து இப்போ போகிறது பெருசு இல்லை. இப்போ நான் போகிறப்ப என்ட்ரன்ஸில் பிள்ளையாரை பார்த்துட்டு உள்ளே போய்ட்டு வரப்போ முருகரை பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு முருகரை பார்த்துக்கிட்டேன். இப்போ வந்து இந்த டைமில் போகிறப்போ நம்ம செப்பல்லாம் வந்து வெளியில் விட்டுருவோம் இல்லையா, அப்போ உள்ள கோயிலுக்குள்ளே போகிறப்போ அடியே வைக்க முடியாது.
அதுக்காக அந்த இதெல்லாம் தேங்காய் நாரில் வந்து அப்படியே ஃபுல்லாகவே போட்டிருப்பாங்க நடப்பாதை போல். அதில் தண்ணியும் இருக்குது. அதனால நடக்கிறது கொஞ்சம் ஈஸி தான். ஆனால் எனக்கு முடியலை. நான் போய் அப்படியே ஒரு இடத்துல செட்டில் ஆகிட்டேன். என்னால் அடி எடுத்தே வைக்க முடியலங்க. உண்மையாகவே இந்த சின்ன பிள்ளைங்களாம் நடக்கிறாங்களே, அது எப்படி தான் இந்த வெயிலுன்னு கூட தெரியாமல் அதுங்க பாட்டு என்னவோ சாதாரணமாக ஜில்லுன்னு இருக்க கிளைமேட்டில் எப்படி நடப்போமோ அதுபோல் நடந்துட்டு இருந்தாங்க. அதுதான் வயசு போல் இருக்குது. நான் என்ன பண்ணேன்னா, சரி ஓகே இருந்தது போதும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே வந்து அந்த பிள்ளைங்க என் பொண்ணோட காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் வந்திருந்தாங்க. அதனால் வந்து அவங்க கூடயும் கொஞ்சம் ட்ராவல் பண்ணிவிட்டு அப்படியே உட்காந்துட்டு இங்கே பாருங்கள் பெரிய கோயில் அப்படியே வெறிச்சோன்னு இருக்கு இல்லையா, பார்த்துட்டு வெளியில் வந்தோம். இன்றைக்கி தாங்க கல்வெட்டு வந்து நாங்கள் எத்தனையோ வாட்டி பார்த்துருக்கோம். இன்றைக்கி தான் அந்த எழுத்துக்கூட்டி படிக்கிறதே. தமிழ் பாருங்கள் என் பொண்ணு புதுசாக சொல்கிறேன். அது எத்தனையோ வாட்டி பார்த்துருக்கோம். ஆனால் அந்த எழுத்தெல்லாம் கொஞ்சம் அப்படியே வளைஞ்சி அப்படிலாம் இருக்கும் இல்லையா, அதுலேயே லா பக்கத்துலேயே அப்படி இருக்கப்போ அதை படிக்கிறதுக்கே நம்மளுக்கே கஷ்டமாக தான் இருந்தது. ஏன்னா இப்போ நம்ம தமிழ் அப்படி படிக்கிறது இல்லை. அது பாருங்கள் இப்போ கல்வெட்டுலாம் இங்கே வந்து பாருங்கள் உட்காந்துருந்தோம் சொல்லியா, நந்தி இருக்காங்களே அங்கே வந்து நாங்கள் உட்காந்துருந்த இடம். அங்கே தான் கொஞ்சம் நேரம் அப்படியே உட்காந்துருந்தோம். வெயில் வேறு அதிகம் இல்லையா, அதனால ரொம்ப நேரம் அங்கேயே தான் உட்காந்துருந்தோம். அதுக்கப்புறமா சரி போதும்னு சொல்லி எழுந்துச்சி வெளியில் வந்துட்டேன். இது பாருங்கள் நான் சொன்ன எழுத்து இது தான். எல்லாமே தமிழ் தான். ஆனால் வந்து மொத்தமாக சேர்த்து படிக்கிறதுக்கு நம்மளுக்கு தெரியல. நம்மளுக்கு அது புரியலை. இப்போ பாருங்க தினமாசி அப்படி தான் என் பொண்ணு படிச்சுட்டு இருந்தா. அவள் என்ன தப்பாக படிக்கிறான், நான் படிச்சிருவேன் புலவர் மாதிரி. அப்படிலாம் ஒன்றும் இல்லை, எனக்கும் படிக்கலாம் வரல. வாழ லீ அதாவது இது எப்படி இதை ஸ்பெல் பண்ணுறதுன்னு நம்மளுக்கு தெரியல. எப்படி இதை எழுத்துக்கூட்டி படிக்கிறதுனே தெரியலங்க. அப்படியே பார்த்துட்டு சரி ஓகே நம்மளுக்கு வராது ஏன் முயற்சி பண்ணணும்னு சொல்லிட்டு அப்படியே கொஞ்சம் வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே வந்துட்டோம். வெளியில் வந்து முருகர் பார்த்தோம். இதில் நடுவில் என்னென்னா இப்போ இந்த கல்வெட்டுலாம் பார்த்துட்டு இப்படி வெளியில் வரும் இல்லையா, அப்போ வந்து பிள்ளையார் இருப்பார். நடுவுலையே பிள்ளையார் இருப்பார். அந்த பிள்ளையாருக்கு ஆப்போசிட்லேயும் பிள்ளையார் இருப்பார். இங்கே பாருங்கள் அப்படியே கண்டுபிடிச்சி ஆராய்ச்சி பண்ணிகிட்ருக்கேன் நான். ஆனால் ஒன்றும் கண்டுபிடிக்க தெரியாது, கண்டுபிடிக்கவும் இல்லை. பாருங்கள் பிள்ளையார் இருக்கார், ஆப்போசிட்லேயும் பிள்ளையார் தான். அப்படியே சரியாக நேர் எதிரில் இருக்காங்க. இந்த தம்பி விளையாடிட்டுருக்காரு, ஓரம்போப்பா. அப்படியே வெளியில் வந்து முருகருக்கு ஒரு வணக்கத்தை போட்டுட்டு அவ்வளோதான் வீடை பார்க்க கிளம்பியாச்சு. அப்படியே வந்து வெயிலில் தான் வந்துட்டு இருக்கிறதுனால வரப்போ நம்ம வந்து ஃபஸ்ட் காலையிலேயும் ஆட்டோவில் போனோம்லையே அதே தம்பிக்கு ஆட்டோவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிவிட்டு வரப்போ அப்படியே கரும்பு ஜூஸ் குடிச்சிட்டு வீடு பார்க்க வந்து சேர்ந்தாச்சு. இந்த வருஷம் திருவிழா சிறப்பு தான். ஏன்னா எனக்கு சிறப்பு தான். ஏன்னா இது வரைக்கும் போகாததுனால போனதே சிறப்புன்னு நினச்சிக்கிட்டேன் நான். இதுக்கப்புறம் வருஷம் போக பார்க்கணும். ஏன்னா ஒரு தஞ்சாவூரில் இருந்துக்கிட்டு இதெல்லாம் தெரியல, எந்த தெருவுனே தெரியல. தேடினதே முதல் அசிங்கம் தான். ஆனால் இனிமேல் அந்த தப்பு பண்ண மாட்டேன். ஏன்னா இன்றைக்கி வெளியில் என் காலேஜ் ஃப்ரெண்டு என் பொண்ணுக்கு வந்தவங்க எல்லாமே வெளியூர் பசங்க. அவங்களாம் எங்கே இருக்குதுன்னு கேட்டப்போ ரொம்ப அவமானமாக இருந்தது.